காவல்துறையில் சிறு சிறு குற்றங்கள் இதெல்லாம் பெரிய வருகிறது. அதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு நீங்கள்லாம் இதெல்லாம் ஒரு சிறு சிறு தொழில்களை தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு விழாவாக நான் கருதுகிறேன். இதே போல் மற்ற இடங்களிலும் இந்த அசோசியேஷன் சிறப்பாக மக்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் காவல்துறையினை இணைந்து செய்து அவங்க நல்ல வழியில் கொண்டு சென்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவில் அழைத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் போய் கேட்டேன். எங்களுடைய லிமிட்ல ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அதுக்கு ஏதோ ஒரு சில உதவிகள் உங்களால் வேணும், அவங்களா தங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு தங்களுடைய நிலைப்பாடை மாற்றி நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 10 ரூபாய் இருந்தால் கூட இந்த வயசான காலத்தில் உழைச்சி சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற கோரிக்கையோடு அவங்க கிட்ட போயிட்டு நான் சொன்ன உடனேயே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன இதுங்கிற டீட்டெயிலாம் கேட்டாங்க. ஸோ முதல்ல நாங்கள் கேட்கறது முக்கியம் இல்லை, அதை கேட்ட உடனே அதை உடனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வந்தது. ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமே இல்லாமல் அடுத்த சில நாட்களிலேயே அது முழு வடிவம் பெற்று இந்த ஒரு நிகழ்ச்சி வர்றதுக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு மற்றும் அவங்களுடைய அந்த மனசு தான் காரணம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் காவல்துறை சார்ந்து எங்களுடைய சார்பாக நடத்துகிற எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை அவங்க சொன்ன மாதிரி நம்ம லிமிட்டில் இருந்து இதை ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி நிறைய பேருடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பட் உங்களுடைய லெவல் இன்னும் மேலே உயர்த்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமாக வெளியில் நான் டிஃபன் கடை போட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அசோசியேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருமே பின்னாடி வர மாட்டீங்களா? மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாங்க. கவர்னர் நீங்க நிகழ்வு மூலமாக நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு மூலமாக இந்த பிசினஸ் மூலமாக உங்கள் குடும்பம் நீங்களும்
எஸ்ஐ காவல் நிலையம் கல்வெட்டி பயனாளர்கள் வந்து நல்ல பெரிய ஓட்டு போறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் திரும்ப இந்த உதவிகளை செய்த தமிழ்நாடு பிளக்ஸ் அசோசியேஷன் மற்றும் காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் ஜோட கைத்தட்டாங்க. Pagkakita.